வேலவன் ஸ்டோர்ஸில் எப்போவுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இப்போ ஆடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஹீரோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் கேஸ்டிங்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது ஒரு ஹம்பிள் இப்போ வர படத்தில் அட்லீஸ்ட் 10ல் 1 மாதம் வெளியே சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் ஆடியன்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கொஞ்சம் யோசிப்பாங்க. படம் எந்த மாதிரியான படம்? லவ் மூவியா இல்லை ஆக்ஷன் மூவியா? லவ் மூவினா அது ஒரு லவ் அந்த மாதிரி ஒரு ஃபீலோடு இருக்குது. பட் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்துக்காக படம் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஒரு மாதிரி படம் எப்படின்னா இருந்துச்சு? ஹீரோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? ஹீரோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? ஹீரோ பிரஜன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. பிரஜன் நல்லா இருக்கும். சின்ன பையன், ரொம்ப ஒரு 20 வயசு அழகாக இருக்கும். படம் என்ன மாதிரியான கருத்து சொல்லுது? ஒரு வித்தியாசமான ஆக்சுவலாக இது ஒரு ரிலேட்டிவ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அந்த படத்தை? விரும்புவாங்க, பார்க்கணும், ஒரு தடவை பார்க்கணும். படம் எப்படின்னா இருந்துச்சு? படம் நல்லா இருந்தது. லவ் ஸ்டோரி, ஃபேமிலி ஸ்டோரி, சஸ்பென்ஸ் தான் லாஸ்ட்டில். அதுவும் ட்விஸ்ட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இந்த படம் பார்க்க வரணும்னா இந்த விஷயம் நல்லா இருக்குது, இதுக்காகவே வரலான்னு தோணல. கண்டிப்பாக வரலாம் சார். எந்த மாதிரியான விஷயம் சொல்லுவீங்க? ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான், யாருக்குமே பார்க்கலாம். ரொம்ப இதில் வந்து ஆக்ஷனோ இல்லைன்னா யாரோடைய வேற விஷயம் கட்டுற பசங்களுக்கு எதுவுமே பார்க்கலாம். ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் நினச்ச மாதிரி இருந்துச்சா? எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி? ஆமாம் ஆமாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்குது. ஆலி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பிரஜன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூத் கெட்டப்பில் நடிச்சிருக்காரு. நம்ம நார்மலாகவே பிரஜன் படத்தை வந்து ஒரு கதை சூஸ் பண்ணி நடிக்கிற ஆளுங்க பிரஜன். ஸோ இந்த படமும் அந்த மாதிரி பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் டைரக்ட் பண்ணது வந்து கிருஷ்ணா பிரியதர்ஷன். யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா கைலாஷ், பிரதீப் பத்மநாபன், கிருஷ்ணா பிரியதர்ஷன், லீதா சுனில், இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் என்ன பார்த்தோம்னா மியூசிக் தான். மியூசிக் தெரிஞ்ச ராமவர்மா தம்பூரன் வந்து ரொம்ப அழகாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சாங்ஸ் எல்லாமே. சினிமாட்டோகிராஃபர் ரினாஸ் நசேர், எடிட்டர் அபு ஜியாத், இவங்க எல்லாருமே ரொம்ப அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மர் வைஸ் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் துபாய் அட்மாஸ்பியர் எடுத்ததுனால நமக்கு ஒரு இன்வால்மெண்ட்டோட படத்தில் ஓகே என்ன தான் சொல்ல வராங்கன்னு பார்க்கலான்ற அளவுக்கு இருக்குது. அண்ட் இதோட படத்தோட ப்ளஸ் என்னன்னா 2 hours 2 minutes என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாமல், டியூரேஷன் அதிகமாக பண்ணாமல், அந்த 2 மணி நேரத்தில் எவ்வளோ அழகாக கதையை சொல்ல முடியுமோ அது சொல்லியிருக்காங்க. ஸோ படம் ரொம்ப ஓவரால் நல்லாயிருக்கு. இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. இது 3வது படம். பட் இந்த படம் சின்ன படம்ன்றதுனால யாரும் சப்போர்ட் பண்ணாமல் இருக்க வேண்டாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புகிறாங்க? ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஸ்ட்ரகிள், அதெல்லாம் தாண்டி அவங்க லவ் வந்து சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் செகண்ட் ஆஃப். அண்ட் அவர் வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். தியேட்டர்ஸில் போய் பார்த்து படம் எப்படின்னா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க? எப்படி இருந்துச்சு படம்? எக்ஸ்போர்ட்லாம் எதுவும் பண்ணி போகல. உள்ள போனால் லவ் ஸ்டோரி தான் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன், செகண்ட் ஆஃப் நல்லா தான் இருக்கும். படம் பார்த்து வந்து நிம்மதியாக இருந்துச்சா? லாஸ்ட்டாக ஆரம்பத்தில் கொஞ்சம் என்னடா இப்படி போகிறோம் போகுது இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஹீரோ ஆக்டிங், ஹீரோயின் ஆக்டிங்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. சினிமா மாதிரியே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம்.